ரவி, புதுச்சேரியில நேற்று பெய்த கனமழை காரணமாக புதுச்சேரி முழுவதும் 15 சென்டிமீட்டரும், பெரிய காலாப்பட்டு பகுதியில் 25 சென்டிமீட்டர் மழை பதிவாகி உள்ளது. நேற்று முன்தின இரவு முதல் நேற்று மதியம் வரை 4 சென்டிமீட்டர் மழை அளவு பதிவாகின்றது. அதன் பிறகு மழை பெய்யவில்லை. திடீரென்று இரவு 9 மணிக்கு கனமழை துவங்கியது. 1 மணி நேரத்தில் பெய்த கனமழை காரணமாக நகரில் உள்ள அனைத்து பகுதிகளிலும் மழைநீர் தேங்கியது. நகரின் மையப்பகுதியில் உள்ள எல்லையம்மன் கோயில் தெரு, பெருமாள் கோயில் வீதி, லெபோத் வீதி, வெங்கடா நகர், ஜெல்லா நகர், ஜீவா நகர், ரெயின்போ நகர், எழில் நகர், சூரியகாந்தி நகர், பூமியாம்பேட்டை ஆகிய பகுதிகளில் மழைநீர் தேங்கியது. இதனால் வீடுகள் விட்டு வெளியேற முடியாத மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டனர். 2 சக்கர வாகனம், 4 சக்கர வாகனங்கள் பெருமளவில் பாதிக்கப்பட்டது. அது பாதி அளவு தண்ணீர் மூழ்கியதால் பெருமளவு பாதிக்கப்பட்டது. 1 மணி நேரத்துக்கு பிறகு நின்றாலும் வடிவதற்கு தாமதமானதால் ராட்சச இயந்திரம் மூலம் மோட்டார் பொருத்தப்பட்டு வெள்ள நீரை வெளியேற்றும் பணி இரவு முழுவதும் நடைபெற்றது. இதனிடையே ஒட்டுமொத்தமாக புதுச்சேரி அடுத்த வீடூர் அணை நிரம்பியதால் எந்த நேரமும் உபரி நீர் திறக்கப்படும் முழு கரையோர மக்கள் பாதுகாப்பாக இருக்க மாவட்ட காவல்துறை சார்பாக எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இதனிடையே புதுச்சேரியில் 5 மணி முதல் மாலை 5 மணி வரை, இன்று காலை 5 மணி வரை பெரிய காலாப்பட்டு பகுதியில் 25 சென்டிமீட்டர் மழையும் பதிவாகியுள்ளது. புதுச்சேரி ஒட்டுமொத்தமாக 15 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. இதனிடையே புதுச்சேரி நேற்றிரவு பெய்த மழை முதலமைச்சர் ரங்கசாமி காரில் சென்று பார்வையிட்டார். புதுச்சேரியில் கனமழை, இன்றும் ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் இன்றும் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை விடப்பட்டுள்ளது. இதே போல மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கனும் மழை பாதிக்கப்பட்ட பகுதியில் ஆய்வு மேற்கொண்டார். இரவு முழுவதும் ஆய்வு மேற்கொண்டார். இந்திரா காந்தி சிலை அருகே இன்றும் காலையும் மழைநீர் தேங்கி குளம்போல் தேங்கியுள்ளது. பல கோடி ரூபாய் செலவு செய்து வடிகால் வாய்க்கால் அமைத்தாலும் அந்த பகுதியில் மழைநீர் தேங்கியுள்ளது. ரவி.